இல்லையா? இது வந்து என்னன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்னன்னா ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜு அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த இதில் எப்படி ஒரு பொருளை ஸ்மார்ட் அப்படின்னு பண்ணுறாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ங்கிறது எந்த பொருளை ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஸ்மார்ட் லைட் ஸ்மார்ட் வாட்சில் நம்ம பார்த்தா மெயினாக என்ன இருக்குது, ஸ்மார்ட் வாட்சில் வந்து உள்ள பிளட் ப்ரெஷர், எஸ்பி ஆர்பி, எஸ்பி பேரண்ட் ஸ்டெப் எப்படி சென்சார் தான். இப்போ இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கு. நீ போன நடந்துச்சு இப்படி என்ன பண்ணுவேன் ரிமூவ் பண்ணுவியா. ஸோ ரிமூவ் வச்சுன்னா அதெல்லாம் வாட்ஸ்அப்பு இந்த டச்சு ரிமூவ் ஆகிட்டு வருதா. அது என்ன பண்ணா இப்படி ஒரு ஆப் போயிட்டு வந்தோம்னா ஒரு ஸ்டெப் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கு. ஸோ இன்னொரு டைம் பண்ணால் எல்லாரும் ஒரு 2 ஸ்டெப் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்சர் நிறைய மல்டிபிள் சென்சர்ஸ் நீங்கள் கொடுத்தாரு. இப்போ அது ஸ்மார்ட் யூஸ்னா சென்சார் இருக்கிறது மெயினாக இருக்கும். வேறு என்ன மெயினாக இருக்கும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கேன். சென்சர்லாம் உள்ள வேறு என்ன இருக்குது. டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேனா ஒரு சென்சார்லாம் கொடுக்குற அந்த டேட்டா அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து வெளியில் காமிக்கிற பண்ணுறது எப்படி காமிக்கிட்டு அப்படிங்கிறது இப்போ இதில் எப்படி எக்ஸ்பிளே காமிக்கிறது. இந்த ஓகே ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் வாட்ச் வாங்க ஜஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா எது வாங்க என்ன ஒரு வாங்க கேட்டு அது என்ன ஸ்மார்ட் வாட்ச் வாங்க. ஸ்மார்ட் வாட்ச் வாங்க என்ன ரேட் கிளிக் பண்ணுங்க. கால் டிஸ்பிளே வித் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ அப்போ மொபைல் ஃபோன் கூட கனெக்டிவிட்டி ஏதோ ஒரு ஆப் மூலமோ இல்லை ஆப் மூலமாக எப்படி கனெக்ட் ஆகுது, ஆப் கூட எப்படி கனெக்ட் ஆகுது ப்ளூடூத் சில ஸ்மார்ட் வைஃபை இந்த கனெக்டிவிட்டி எப்படி இன்ஃபர்மேஷன் இது பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வேறு ஃபிட்பிட் சின்ன மாட்டே இருக்குது. இப்போ ஃபிட்பிட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஓகே. ஃபிட்பிட்லேயும் ஒரு ஃபோன் கால் ஃபிட்பிட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஃபிட்பிட் ஞாபகம் ரிலீஸ் ஆகிட்டு அது வந்து இது இந்த ஸ்க்ரீன் வந்து பெருசாக இருக்கா. ஸ்க்ரீன் வந்து எந்த ஸ்க்ரீன் இருந்தால் நல்லா இருக்கும் அந்த ஸ்க்ரீன் தான் மோஸ்ட் எல்லாமே டச் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கோங்க. டச் ஸ்க்ரீனில் எந்த மாதிரி ஸ்க்ரீன் இருந்தால் ஸ்கொயர் ஷேப் சர்க்கிள் அது டிஃபரென்ஸ் பண்ணுறது. எந்த ஹெச்டியா இல்லை இதெல்லாம் சொல்லுங்கள். இப்போது யூஸ் பண்ணுறது இப்போ புது ஸ்மார்ட் ஃபோன் தான் வருது. அந்த டிஸ்பிளே என்ன வச்சுருக்கோம் என்ன டிஸ்பிளே இப்போ உங்களோட ஃபோனில் என்ன டிஸ்பிளே AMOLED எல்இடி எல்சிடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ எல்சிடி பழைய எல்சிடி அதுக்குள்ள ஒரு நடுவில் லிக்விட் இருக்கும். அதில் பண்ணிட்டு டிஃப்ரெக்ஷன் ஆகிறதால இருக்கும். அதில் ஆனால் எங்கள் எல்சிடியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, பழைய எல்சிடி என்ன ப்ராப்ளம் இருக்குது. லைனிங் இல்லை டிவி டிவி நேராக நம்ம சைடில் கொடுத்தாலும் கலர் அவ்வளோ தெரியாது. அது ஒரு டிவியில் போட்டு ஒரு பபுள் மாதிரி இருக்கும். திரும்ப பண்ணிட்டு 4 இடத்துல ஸ்பாட் ஆகிடலாம். ஸோ எல்சிடியில் அது வரும். அது நெக்ஸ்ட் டைம் வந்து எல்இடியும் என்ன பண்ணால் ஓரளவுக்கு எல்சிடி பட் அந்த இதை கொஞ்சம் அது எல்இடி பேக் லைட் அதுக்கு வந்து ஒரு பேக் லைட் இப்போ யூஸ் பண்ணுறதுனா AMOLED வச்சுருக்கோம். AMOLED இருந்தால் OLED இருந்தால் AMOLED இதெல்லாம் பார்த்தோன்னா முன்னாடி வந்து இப்போது நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கிறது அது வந்து எல்இடி இருக்குது. அப்போ ஒரு நல்ல பிளாக் வரும். அதுதான் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லை. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜில் என்ன பண்ணுவோம், ஒன்று அலெக்ஸா அலெக்ஸாவை ஓகே கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை வச்சுட்டு என்ன சொல்லுவோம், தண்ணி எப்படி இல்லை ஆஃப் ஆகுது, இல்லை எனக்கு ஐஸ் க்யூப்ஸ் போடுறது, சில இதெல்லாம் ஐஸ் க்யூப்ஸ்
அந்த டிஸ்பிளே தான் வரும். இதெல்லாம் காமிக்கிறது ஒரு டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ உனக்கு சென்சார்னு பார்த்தா என்ன இருக்குது, ஒரு சென்சார் டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ் இருக்குது. ஆக்சுவல்ஸ் அதாவது ஒரு சில ஃபியூச்சர் பார்த்துச்சுக்கோங்க, ஐஸ்கிரீம் அனுப்புகிற செட்டப் இருக்குது, அது வந்து ஆன் ஆகும். அது ஆனாலும் ஐஸ்கிரீம் ரெடி கொடுத்தா அது ஒரு ஆக்சுவேட்டர் ஆக்சுவேட்டர் இருந்தால் அதில் எலக்ட்ரிக் சப்ளை பண்ணுவோம். அது சப்ளை போச்சுன்னா அது ஏதாவது ஒரு வேலை செய்யும். இப்போது ரோபாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர்ஸ் டிக்கெட் ஸ்கை ஆர்ம்ஸ் ரோபாட்டிக் ஆர்ம்ஸ் இல்லை ஒரு சில இதெல்லாம் பார்த்தோன்னா தண்ணி கன் ஷூட் பண்ணுறது. இப்போது ஃப்ரிட்ஜில் பார்த்தோன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஃபார்ம் பண்ணுறது. இதில் வந்து ஆக்சுவேட்டர்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து இப்போது நம்ம மேட்ச் யாரும் கிரிக்கெட் போடுறது ஐபிஎல் பார்த்துக்கலாம். இப்போது நீ தான் ஒரு டீமில் இருக்கு, நீனா எம்எஸ் தோனி வச்சுக்கோங்க. எம்எஸ் தோனி கொஸ்டின் இல்லை, கீப்பர் முன்னாடி ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்க, பால் அடிக்கிறது ஒரு பால் வந்து கண்ணுக்கு தெரியுது. ஸோ கண்டு தான் ஒரு சென்சர், கண்டு பார்த்துருச்சு. அந்த பாலை பிடிக்கணும், என்ன பண்ணுவேன், கார்டு வெட்டி ஹேண்ட் போட்டு என்ன பண்ணுறது, அது கண்ணில் பார்த்தது பால் பார்த்தது மைண்டுக்கு போயிட்டு மைண்ட் வந்து பாலை பிடிக்குன்னு சொல்லுது. ஆனால் பால் வந்து லாங் ஆர்டர் லாங் ஆஃப் அது ஃப்ரண்ட்டில் நீர் இருக்குன்னா அங்கே போய் கேட்ச் வருது. நீரை ஓடி போய் பிடிக்கணுமா, அப்போ என்ன பண்ணுவேன், அங்கே இருக்கிற ஃபீல்டில் கேட்ச் பிடிக்க சொல்லணும். எப்படி சொல்லுவேன், மைண்ட் என்ன சொல்கிறேன், கேட்ச் பிடிக்க எப்படி சொல்லுவேன், கேட்ச் அப்படின்னு சொல்லியா. அப்போ என்ன பண்ணுறேன், அவனுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஏன்னா உன்னோட கண்ட்ரோலில் இருக்கிற வேறு எங்கே தூரத்தில் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் போடுமா அங்கே நடக்கிறது. இங்கே நம்ம சொல்கிறது ஓகே, அங்கே போயிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறது, நீ சொல்கிற இன்ஃபர்மேஷன் காதில் போயிட்டு அந்த சென்சரை எடுத்து வச்சு அவன் பிரெயினுக்கு வந்து சொல்லிட்டு கேட்ச் பிடிக்க சொல்லி அவன் கேட்ச் பிடிக்கிறான். ஸோ உனக்கு இன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு டிவைஸ், சென்ட் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் மோஸ்ட்லி என்ன பண்ணுறது, ஃபோன் ஸ்மார்ட் வாட்ச் என்ன பண்ணோம், ப்ளூடூத்து வைஃபை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் வந்து இடத்துக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேட்டலைட் இல்லை வேறு மார்ஸ் வந்து ரோவர்லாம் இருக்குது. ரோவர்லாம் வந்து இந்த டேரக்ஷனில் போகணும் அந்த டேரக்ஷனில் போகணும் அப்படின்ட்டு நம்ம வழி சொல்லுவோம். அதுக்கு இங்கேருந்து ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இங்கேருந்து சன்னுக்கும் இங்கேக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ஓகே, இன்னொரு டிஃப்ரெண்டாக கேட்குறேன். சன் வந்து இப்போ இருக்குது, திடீர்னு காணாமல் போயிடுச்சு, அங்கே இல்லை, அந்த இடத்துல சன் இல்லை, நம்மளுக்கு உடனே தெரியுமா? ஏன் ஓகே, சன் வந்து இங்கே காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும், சன் தடப்பு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? சன்னோட லைட்டு நம்ம கண்ணுக்கு வரல, சன்லேருந்து வரல, ஃபோட்டோஸ் நம்ம கண்டு வந்து ரீச் ஆகிடும். இப்போ சன்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னா சன்னோட லைட் டிஸ்டன்ஸ் வந்து 8 நிமிஷம், சன்லேருந்து இங்கே நம்ம கண்ணுக்கு வந்து ரீச் ஆகிறது 8 நிமிஷம் ஆகும். 8 நிமிஷம் வரைக்கும் சன் நம்மகிட்ட வந்து காணாமல் போச்சு நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுலேருந்து இங்கே அப்படின்னா எர்த்துலேருந்து மார்ஸ்க்கு இங்கே இருக்கிறது எவ்வளோ நேரம் போய் ரீச் ஆகும்? லைட்டு தான் இருக்கிறதே ஃபாஸ்டஸ்ட், அதுக்கும் நிறைய ஃபாஸ்ட் இருக்குது. அந்த லைட்டில் தான் நம்ம இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். அப்போ மார்ஸ்க்கு போயிட்டு அது இன்ஃபர்மேஷன் அதை என்ன பார்க்குறோம். இப்போது நம்ம தான் தோனி என்ன பார்க்குறோம், மார்ஸ் எப்படி பார்த்துன்னு சொல்கிறோம். மார்ஸில் அந்த ரோவர் எடுத்துருக்கோம், அந்த ரோவரை போயிட்டு அதுக்கு என்ன ஒர்க் செய்யணும், நான் இந்த ஒர்க் செஞ்சுட்டு நம்மகிட்ட ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு திரும்ப மறுபடியும் அந்த டைம் தெரியாது. ஸோ இந்த டிலேயெல்லாம் வந்து நம்ம அதுக்கு மாதிரி கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ட்ரான்ஸ்லேஷன் எது ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் இருக்கும் அது யூஸ் பண்ணுறது அந்த ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, இதுக்கப்புறம் ஐஓடி பற்றி